உலகெங்கும் உள்ள ஆன்மீக டஸ்னர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எப்படா எப்படா எப்படான்ற மாரி இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாரி குரு தன்னுடைய பெயர்ச்சியை மிதுன வீட்டிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை நோக்கி இடம்பெயர காத்திருக்கிறார். இந்த தடவ நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு உச்ச வீட்ல இருக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அப்படியே கடகத்திலேயே உட்கார்ந்திருப்பாரா அப்படின்னா இல்ல. எப்பயுமே வருடக்கோள்கள் பத்தி நம்ம பேசம்போது, மத்த எல்லா இதுலயும் விட சனி பெயர்ச்சி ஆனா, ஐயோ! சனி வந்துட்டாரு. ராகு கேது என்ன ஆகப்போதோ தெரியல. ஆனா, எப்படா இந்த குரு பெயர்ச்சி ஆவாருன்ற மாரி நம்ம ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்போம். ஏன்னா, முழு சுபத்துவத்தை ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கக்கூடிய ஒரே ஒரு சுபத்துவமான ஒரு கிரகம் ஒன்று உண்டு அப்டின்னா, அது குரு மட்டும் தான். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட குரு இந்த 2026வது வருடம் தன்னுடைய உச்ச வீடான கடக வீட்டை நோக்கி பெயர்தல் அப்படின்றது ஒரு ராசிக்கு இல்ல. ஒவ்வொரு ராசிக்கும் சூப்பரா தான் இருக்க போது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த தடவ என்ன பண்ண போறாருன்னா, குரு அப்படியே கொஞ்சம் ரிங்கா ரோசஸ் ஆட போறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 4 மாதம் கடகத்துல இருக்க போறாரு. திரும்ப எகைன் இதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாரி அடுத்து சிம்மத்துக்கு வந்து அதிச்சாரமாக வந்து குரு அமரப் போகிறார். சூரியனுடைய நகர்வை நோக்கி கொஞ்சம் அப்படியே குரு தன்னுடைய இடத்திலிருந்து ஸ்பீட் பண்ற மாரியான ஒரு நிகழ்வு தானே அதிச்சார குரு பெயர்ச்சி. அங்க அதிச்சாரமாயி திரும்ப எகைன் வக்ரகதியாகி திரும்ப மேல் நோக்கி போய் இந்த மாரியான ஒரு அமைப்புல இந்த குரு பெயர்ச்சி என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே. அப்படியே கடகத்துல அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி காலையில 8 மணி வரைக்கும் அங்க தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் 8 மணி 13 நிமிஷத்துக்கு அப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு உள்ள என்ட்ரி ஆறார். அங்க அப்படியே இருக்கக்கூடிய குரு டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் இருந்து அந்த இடத்துல வக்ரகதி ஆறார். வக்ரகதினா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதிச்சாரம்னா முன்னோக்கி வருது. வக்ரகதினா பின்னோக்கி வருது. பின்னோக்கி போய் திரும்ப எகைன் கடகத்த நோக்கி போறாரு. ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில தான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தியாகி ஜூன் மாதம் பெர்மனன்ட்டா கடகத்திலிருந்து எகைன் பெயர்ச்சியாகி வரப்போறார். இந்த மாரி ஒரு அமைப்புல தான் ஒரு 3 கேட்டகரியில குரு இந்த தடவ தன்னுடைய இருப்பை ஒவ்வொரு இடத்துலயா மாத்தி உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்ய காத்திருக்கிறார். ஓகே. இப்போ உங்க ஜாதகத்த எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் குரு வா அப்படின்னு போட்டிருக்கோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதியில சூப்பரா இருக்க போகுது. அப்படி குரு யாருக்கு வான்னு போடலையோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதி இல்லாத காலத்துல சூப்பரா இருக்க போகுது. ஸோ ஒரு 4 மாசம் சூப்பரா இருக்க போகுது. அடுத்த 4 மாசம் அத விட சூப்பரா இருக்க போகுது. அதுக்கப்புறம் திரும்ப வக்ர நிவர்த்தி ஆன அப்புறம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. சரி வாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எதுல கவனமா இருக்கலாம், கார் வாங்கலாமா, பைக் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா எல்லாத்தையும் ஒண்ணொண்ணு ஒண்ணா பார்க்கலாம். மகர ராசினர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அடிச்சு தம்சம் பண்ண போறீங்க. என்னெல்லாம் வார்த்தை இருக்கு நான் தேடி பார்க்கட்டுமா? எதெல்லாம் வந்து பின்னாடி ஒரு ஹம்மிங் சாங்கா வருமோ, ஓப்பனிங் சாங்கா வருமோ அதெல்லாம் மகரத்துக்கு தான் பின்னாடி போட சொல்லியிருக்கேன். வெற்றி கொடி கட்டு அப்படி போங்க. அந்த மாதிரி பாட்டு தான். ஒரு வைபாவே இருக்க போறீங்க மகர ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு. 7ஆம் இடத்துல குரு அமர்ந்து சமசப்தம பார்வையே உங்களை தான் பார்ப்பேன்னு அடம் பிடிச்சு பார்க்க போறாரு. ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல குரு, நல்ல நண்பன், நல்ல சகோதரன் கிடைக்கும். நல்ல வாழ்க்கை வழிகாட்டி கிடப்பாங்க மகரத்துக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். நிறைய பேருக்கு விருது கிடைக்கும். நிறைய பேர் விரும்பி விரும்பி உங்களை கூப்பிடுவாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும் மகரத்துக்கு. 7ஆம் இடத்துல அமர்ந்து 7ஆம் இடத்தையே பார்க்க போறாரு குரு. சூப்பரான பிளான்ட். என்னதான் ஏன்னா குரு அங்கே நீச்சமாற வீடு, அது மகர வீடு. அந்த நீச்சமாற வீட்டுக்கு குரு இங்கே கொடுப்பாரு. அப்போ நீங்களே ஒரு மாதிரி டல்லாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க அப்படி தெம்பா எந்திரிச்சு நிற்பீங்க. லைட் அடிக்க போதுங்க உங்கள் மேலே. ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டே இருக்கேன், மகராசிக்காரங்க கண்ணீர் தொடங்க. இனிமேல் கண்ணீர் விடுறதுக்கான நேரம் இல்லை, களத்தில் இறங்குறதுக்கான நேரம் சொல்லிட்டே இருக்கேன். களத்தில் இறங்குறதுக்கான நேரம் இந்த நேரம் தான். மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மகராசிக்காரங்க யாருக்கெல்லாம் தண்ணி வரக்கூடாது. நான் மீனாட்சிட்ட சொல்லிட்டேன், வரவிட மாட்டான். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றி தான். வாங்கிக்கோ வாங்கிக்கோ, இந்தா இந்தா இந்தான்னு எதிரி அவன் உங்களை நினைக்கும் போதே ஏன்டா இவங்களை பகச்சோன்ற அளவுக்கு வெக்கி தள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது மகரத்திற்கு. நான் சும்மா அந்த சினிமா டைலாக்லாம் சொல்லலை. என் மகரம் நல்லா இருந்தால் நான் தான் சந்தோஷப்பட போகிறேன். முதல்ல ஆள் நான் தான். நம்மளை பார்த்து மற்றவங்க என்ன வேணா என் மனசுக்கு பிடிச்ச மகராசி என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அப்படியாவது மகரத்தை இதுலேருந்து தெரியுதா எல்லாத்துக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் மகர ராசியா அப்படின்னு சொன்னவங்கலாம் மகர ராசின்னு வராங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இப்போயே செலிபிரிட்டி ஆகிட்டீங்க. யூடியூப்லேயே செலிபிரிட்டி ஆகிட்டீங்க மகர ராசிக்காரங்க. அப்போ சொல்லவா வேணும் வெளியிலலாம். மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பிரிந்தவர் கூடினால் பேசவும் தொடங்கும்னு இதெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ அதெல்லாம் வரப்போகுது. கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயாச்சு, அவ்வளோதான் அப்படின்னா இல்லை வா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. திருமண வாழ்க்கையில் இருந்த தடை நிவர்த்தி ஆக போகுது. முதல் விஷயம்
சமுதாயத்துல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கிடைக்க போகுது. பார்ட்னர்ஷிப் மூலமா தொழில் விருத்தி கிடைக்க போகுது. 7ஆம் இடம் என்பது உங்களுடைய எனர்ஜிக்கான ஒரு சர்க்குலேஷன்ங்க. 6ஆம் இடம் தான் எனர்ஜி சர்க்யூட். அதோட வாங்கி ரிசீவ் பண்ணக்கூடிய இடம் தான் 7ஆம் இடம். ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் குரு வந்து உட்காந்து அது உச்ச குருவாகி உங்கள பார்க்கக்கூடிய இடம்ன்ற மன ரீதியான பிரச்சனையிலேருந்து வெளில வருவீங்க ஃபர்ஸ்ட். ஏன் தெரியல, எதுக்குன்னு தெரியல, எப்பன்னு தெரியல, எப்பதான் சரியா போகும், ஏதோ ஒரு மாரி போட்டு மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கன்ற அமைப்புலேருந்து வெளில வருவீங்க. எனக்கு அவன் உருட்டிட்டான், இத உருட்டிட்டான், அத பண்ணிட்டான், இத பண்ணிட்டான்னு உடல் ரீதியாக பண்ணிட்டான், எல்லா கஷ்டத்துலேருந்தும் அப்படி ரிவெண்ட் பண்ணி அது அவங்களுக்கே போயிடும். அத மீனாட்சி பார்த்துப்பா, முருகன் பார்த்துப்பான், இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்துப்பாரு. நீங்க கவலையே பட வேண்டாம். ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு டைரக்ட்டா குருவோட பார்வை. வேற என்ன சாமி வேணும்? மகர ராசிக்காரங்களாம் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அரிதான ஒரு மொமெண்ட். தயவு செஞ்சு விட்றாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, வானியல் காட்சியில் தோன்றும் அரிதான நிகழ்வுகள் இத்தனை கோடி வருஷத்துக்கு அப்புறம். அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு மிகச்சரியான பிளானட்டரியோட எனர்ஜி வேவ். டோன்ட் மிஸ் இட். தயவு செஞ்சு என்ன பண்ணுமோ பண்ணுங்க. கவலைப்படாதீங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜெயிக்க போகிறீங்க. இது வரைக்கும் அழுதது போதும், இது வரைக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணது போதும், அடுத்தவங்ககிட்ட அன்புக்காக ஏங்குனது போதும். இனிமேல் உங்களை 4 பேர் ஏங்க வைக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியை கொண்டு வாங்க. இனிமேல் நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்கும் கடவுள் துணை இருப்பார். ராசிநாதன் துணை இருப்பார், குரு துணை இருப்பார், 5ஆம் வீட்டு அதிபதி துணை இருப்பார், 4ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலம் வாங்கியிருக்கார். சுயம் இயங்கும். வாங்க, வெளியில் வாங்க. போதும், உட்காந்துட்டே இருந்தாச்சு 8 வருஷம். இனிமேல் டைம் இல்லை. நிறைய வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிட்டாச்சு. இனிமேலும் வந்து நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் வேண்டாம். இந்த ஒரு தடவை தவற விட்டிங்கன்னா அடுத்த 30 வருஷம் இந்த மாதிரி ஆகும். அதுக்குள்ளேயும் என்னென்ன எப்படி எப்படி மாற்றம் உலகத்தில் இருக்குமோ தெரியாது. மகராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மன ரீதியான பிரச்சனைகள் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 3ஆம் இடத்தை போய் ராசிநாதன் பார்க்க போகிறார். த்ரோட்டு பிரச்சனை, கழுத்து வலி, இடுப்பு வலின்னு யாரெல்லாம் தவிச்சிங்களோ அதெல்லாம் சரியாக போகுது. ஆனால் கேது 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸை கொடுப்பாரு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம். அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு அந்த இடத்த கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவாருன்ற போது கொஞ்சம், அதாவது இந்த ப்ளஸ்ஸும் அதுதான் மைனஸும் அதுதான்ற மாதிரி வச்சுக்கவும் முடியல விடவும் முடியலன்ற மாதிரியான ஒரு குழப்ப நிலையை கொடுப்பாரு. எங்கள் ஸ்பௌஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு? மகர ராசிக்காரங்களுக்கு. ஆனால் திடீர்னு இந்த தடவை மகர ராசிக்காரங்களுடைய ஸ்பௌஸ் உங்களுக்கு உதவி புரிவாங்க. நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்க போகுது. வெற்றி வகை சுட போகிறீங்க. படிக்கிற பிள்ளைங்க இது வரைக்கும் நான் படிக்கலன்னு சொன்னீங்கன்னா இந்த தடவை படிப்பீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடு நிவர்த்தியாக ஒரே விஷயம் நான் அதான் பார்க்குறேன். ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா குரு சமசப்தமாக பறவை உங்களை பார்க்குறாரு. உடம்பு அப்படியே ஸ்கேன் பண்ணுவார். ஒவ்வொரு இடமா ஸ்கேன் பண்ணி குருவோட வெளிச்ச பார்வை வீசும். எல்லா வியாதியும் சரியாயிடும். யுனிவர்ஸோடைய எனர்ஜி அப்படியே பிளெஸ்ஸிங் அப்படியே தூவி கிடக்கும் உங்கள் மேலே. அதுவும் ஜூன் மாதம்லாம் அப்படியே சூப்பராக இருப்பீங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம். அக்டோபர் மாதம் வரும்போது எகெயின் குரு 8ஆம் இடத்துல வந்து உட்காருவார். ஆனால் அதுவும் மகரத்துக்கு சூப்பர். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். குரு நம்மளுக்கு நல்லது பண்ணுற பிளானட்டு இல்லை. குருவோட பார்வை ஓகே. அவர் 7ல் உட்காந்தாலும் ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் பண்ண மாட்டார். 8ல் உட்காரும்போது இன்னுமே ஓகே. அப்போ அந்த அக்டோபர் டு டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் நல்லா எழுதி வச்சுக்கோ. மகராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வண்டி வாங்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை ஒன்றை கொடுத்து ஒன்று ஆரம்பிப்பீங்க. வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போயிட்டு வரதுக்கான, சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் குறித்த பெருமைகள் கிடைக்கும். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்திற்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச குரு அதிச்சாரமாக போனாலும் சரி, குரு நார்மலாக இருந்தாலும் சரி, வக்ரகதியில் குரு வந்தாலும் சரி, மகராசிக்காரங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் குரு வக்ரம்னு போட்டிருக்கோம், டிசம்பர் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து மே மாதம் வரைக்கும் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா அப்போ கொஞ்சம் குரு வக்ரகதியிலேருந்து அதுக்கப்புறம் சரியாக வரும். அதனால் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணாம். அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு அதுக்கு முன்னாடியான அமைப்பு வரப்போகுது. மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சமுதாயத்தில் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் இறங்கி நம்ம வேலை பார்க்கணும். ஈகோ காட்டக்கூடாது. மக்களோட மக்களாக பயணிக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா மகராசிக்காரங்க ஜெயிச்சிடுவீங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் குரு எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிப்பார். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். வேறு எதுவும் வேண்டாம். மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை. ராசிநாதன் என்ன பண்ணுவார்? திரும்ப வக்ரமாயி 2ஆம் இடத்துக்கு வருவார். படிக்கிற பிள்ளைங்க 2ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதோட மிகச்சரியான யோகம் ஏதாவது இருக்கா? இருக்காது. தலைக்கு மேலே அப்புறம் ராகு வேறு ஒருவர். செப்டம்பர், அக்டோபர்லாம் தாண்டி டிசம்பர்லாம் வருவார். ஆனால் செப்டம்பருக்கு போய் இம்பேக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். பாக்கியப்படி வர ஆரம்பிச்சிடுவார். வெளியூர், வெளிநாளில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு மகராசிக்கார குழந்தைகளுக்கு கிடைக்கும். மகராசிக்காரங்களுக்கும் கிடைக்கும். நிறையா
இந்த 7ஆம் இடம் அப்படின்றதே வந்து கலத்திரஸ்தானம்னு பேர் இல்லையா? நெறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். 35 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு 8 வருஷமா கல்யாணம் கல்யாணம் சொல்லி ஒண்ணும் விளங்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் திருமணம். குடும்பத்தில இருந்த பிரச்சனை, கணவன் மனைவி இருக்கிற பிரச்சனை சரியா போகும். பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லங்க. ஆனா ஏதோ ஒரு வேலைக்காக நானும் அவங்களும் எங்கேயோ இருக்கோம். அதெல்லாம் சரியா போகும். உங்கள புரிந்து கொள்ளக்கூடிய கணவன், புரிந்து கொள்ளக்கூடிய மனைவியாக மாறுவாங்க. உங்களாலயே அத புரிஞ்சுக்க முடியாது. என்னடா நேத்து வரைக்கும் வேற மாரி சண்டை போட்டாங்க. இன்னைக்கு என்ன நல்லவங்களா இருக்காங்களே! குரு நல்லவர் ஆக்குறார். அதனால கவலைப்படாதீங்க. எல்லாம் சூப்பர். எதுல கவனம்? பேச்சுல தான் கவனம். 2ஆம் இடத்துல கூடிய ராகு வெரி டேஞ்சர் ஃபெலோ. நல்லவையெல்லாம் வரும்போது மகரம் கொஞ்சம் ஆட்டம் காட்டாம இருந்துட்டீங்கன்னா போதும். இல்ல ஆட்டம் காட்டுனீங்கன்னா உட்காந்து வச்சு செஞ்சுருவார். சனி மறுபடியும் போ புரோட்டா சாப்பிடு அப்படின்னு. அதனால அதில மட்டும் கொஞ்சம் கவனம். யாரெல்லாம் டே டு டே வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் ஒரு நாள் வருமானத்தை நம்பி இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வீட்டு வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் ஆட்டோ ஓட்டுறீங்களோ, யாரெல்லாம் கேஸ் சிலிண்டர் போடுறீங்களோ, யாரெல்லாம் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் இன்னைக்கு சம்பாதிச்சா தான் எனக்கு காசு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்களோ, அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம். தினம் பணம் வந்துட்டு இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோகமான வாழ்க்கை. ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ ஃபென்டாஸ்டிக் டைப். 4ஆம் இடமே குரு உட்காந்துருக்காரு. மகர ராசிக்காரங்க இடம் வாங்கி போட்டே தருவீங்க. வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க. வண்டி மாற்றம் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கார் வாங்குவீங்க. இல்லை இருக்கிற காரை விற்றுட்டு வேறு அப்கிரேட் கார் வாங்குவீங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நிறைய பைக்கு மாற்றுறது, காரு மாற்றுறதெல்லாம் உண்டு. இல்லை பைக் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. கொஞ்சம் செப்டம்பர், அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வர இடத்துல கவனமாக இருக்கணும். எங்கேயும் அடிபடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா நிறைய கண்ணு விட போகுது மகர ராசிக்காரர்களுக்கு. இவன்லாம் இப்படி வளர்ந்துட்டானான்ற அளவுக்கு அதானே ஆசைப்பட்டோம் நம்ம. கெத்த காலத்துக்கிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது இப்படி உட்காரணும். சரியா? பிரபஞ்சமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் மீனாட்சிட்ட சொல்லிட்டேன். பாவம் என் பிள்ளைங்க 8 வருஷமாக படுத்திட்டேன். இன்னுமே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு 8ம் வெற்றியாக தான் இருக்கணும். கோடி கோடியாக கொடுத்துருவா மீனாட்சி. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்க போது, ஜெயமாக இருக்க போது, வெற்றியாக இருக்க போது. தன்னம்பிக்கையை மட்டும் தளர விடாதீர்கள். பேச்சில் மட்டும் கவனமாக இருங்கள். செயல் நிதானமாக இருங்க. தேவையில்லாமல் ஸ்பக்லிங் மாதிரியான வேலை வந்தால் வேணாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிராளியே குறைத்து எடை போடாதீர்கள் மகர ராசிக்காரர்கள். இதை மட்டும் பார்த்துக்காங்க போதும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போது. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம். ஓகே. மகர ராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபடலாம், என்ன ஃபார்ம் ஆஃப் குருவை வழிபடலாம் அப்படின்னா, நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரரை போய் வழிபாடு பண்ணுங்க. அங்கே போனீங்கன்னா ரெட்டை குரு இருப்பாங்க. ஏன்னா கடகத்தில் உட்காந்து 7ல் உட்காந்து 7 பார்க்குறாரு. அதனால் அந்த ரெட்டை குரு இருக்கக்கூடிய இந்த நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான ஒரே க்ஷேத்திரம் அது மட்டும் தான். பாடல் பெற்ற தலம். அங்கே போயிட்டு 90 நாளில் கல்யாணம் ஆகியே தீரும். எத்தனையோ கிளைண்ட்டு கல்யாணம் இருக்குது. யாரெல்லாம் மகர ராசிக்காரங்க கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை மகர ராசிக்காரங்க வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்க, திருமணத்திற்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா போயிட்டு வாங்க. ஒரே ஒரு தடவை நல்லூரில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரரை பார்த்துட்டு அங்கே என்ன அந்த திருமணத்திற்கான ப்ரொசீஜர் சொல்கிறாங்க பண்ணிட்டு கொடிமரத்தை சுற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து பாருங்கள். எண்ணி 90 நாட்கள் திருமணத்திற்கான யோகம் கிடைத்தே தீரும். அங்கே இருக்கக்கூடிய ரெட்டை குருவை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா பயங்கர இன்ட்யூஷன் வரப்போகுது. குரு எய்த்தாப்பில் பார்க்குறாரு அப்படின்ற இன்ட்யூஷன் நிறைய வரும். இந்த 7ஆம் இடத்த குரு திருமணத்தை கெடுப்பார். அதெல்லாம் வந்து பேசவே பேசாதீங்க. யாராவது சொன்ன காதலே வாங்கிக்காதீங்க. எப்பயுமே நெகட்டிவ் வேண்டாம், தள்ளி ஒதுக்கி வச்சுருங்க. நிறைய நெகட்டிவ் பீப்புள் வந்து நம்மளை நெகட்டிவ் ஆக்கிட்டாங்க. இன்னுமே வேண்டாம். பாசிட்டிவான நாட்களோட மட்டும் தான் சேர போகிறோம். ஹைஃபை பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம பாசிட்டிவாக மாற போகிறோம். பாசிட்டிவாக இருக்கிறோட ஆளை மட்டும் தான் சேர போகிறோம். பம்பரம் மாதிரி இயங்க போகிறோம், ஜெயிக்க போகிறோம். ஓகே, சூப்பராக இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி.